வணக்கம் மாணவர்களே. இன்று நாம் பார்க்க போகும் பாடப்பகுதி இயல் 5 விரிவானம். தலைப்பு வீட்டிற்கோர் புத்தக சாலை. இந்த பாடப்பகுதி நூல் குறித்தும் நூலகம் குறித்தும் அறிஞர் அண்ணா உரையாற்றிய வானொலி உரைகள் தான் நமக்கு பாடமாக இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அறிஞர் அண்ணா யார் அப்படின்னா, இந்தியாவின் செல்வாக்கு மிகுந்த வலிமையான அரசியல் தலைவர்களுள் ஒருவராக கருதப்பட்டவர் தான் அறிஞர் அண்ணாதுரை. அவர் ஒரு சிறந்த பேச்சாளர், தமிழ் மற்றும் ஆங்கில இலக்கிய எழுத்தாளர். அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு சிறந்த மேடை நாடகராகவும் புகழ்பெற்றவர். 1949 திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கியவர். மிகச்சிறந்த சொற்பொழிவாளர். அவருடைய பேசும் திறன் எப்படி இருக்குன்னா, அவருக்கே உரித்தான தனிப்பட்ட பாணியில் அனைவரையும் கவர்கின்ற வகையில் அவருடைய பேசும் திறனானது இருக்கும். இவருடைய இறுதி மரியாதையில் பார்த்திங்கன்னா பெருந்திரளான மக்கள் கலந்து கொண்டார் அப்படின்ற ஒரு செய்தி இருக்குது. இது ஒரு கின்னஸ் உலக சாதனையாகவே புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இவரோட இறுதி ஊர்வலத்தில் கிட்டத்தட்ட 15 மில்லியன் மக்கள் அதில் கலந்துக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு செய்தி இருக்குது. இப்போ நம்முடைய பாடப்பகுதியில் வீட்டிற்கோர் புத்தக சாலை அப்படின்ற தலைப்பில் கொடுத்துருக்காங்க இல்லையா. இது பேரறிஞர் அண்ணாவுடைய வானொலி உரை தொகுப்பு அப்படின்றத நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன். இவர் தமிழிலும் ஆங்கிலத்திலும் மிகச்சிறந்த பேச்சாளர். எழுத்தாளரான அண்ணாவை தென்னகத்து பெர்னாட்ஷா என்று அழைத்தனர். சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் முதல் இன்ப ஒளி வரை பல படைப்புகளை தந்தவர். அவரது பல படைப்புகள் திரைப்படங்களாயின. தம்முடைய திராவிட சீர்திருத்த கருத்துக்களை நாடகங்கள், திரைப்படங்கள் மூலமாக முதலில் பரப்பியவர் இவரே. இவருடைய நாடகங்கள் எல்லாமே பல நாடகங்கள் திரைப்படங்களாக உருமாற்றம் அடைந்து அது வெற்றி படங்களாகவும் மாறியுள்ளது. ஹோம் ரூல், ஹோம்லேண்ட், நம் நாடு, திராவிட நாடு, மாலை மணி, காஞ்சி போன்ற இதழ்களில் ஆசிரியராகவும், குடியரசு, விடுதலை ஆகிய இதழ்களில் துணை ஆசிரியராகவும் இருந்தவர். முதலமைச்சராக பொறுப்பை ஏற்றதும் இருமொழி சட்டத்தை உருவாக்கினார். சென்னை மாகாணத்தை தமிழ்நாடு என்று மாற்றி தமிழக வரலாற்றில் நீங்கா இடம்பெற்றவர் அறிஞர் அண்ணா அவர்கள். பாடப்பகுதிக்கு போகலாம். உலகிலேயே எங்கேனும் ஓரிடத்தில் ஏதோ ஓர் காரணத்தால் நேரிடும் ஏதோ ஒரு சம்பவம் உலகின் மற்ற பாகங்களை பாதிக்கும் நாட்களில் நாம் வாழ்கிறோம். உலக தொடர்பு அதிகரித்து விட்டு வளர்ந்து கொண்டே போகும் நாட்களில் நாம் வாழ்கிறோம். ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, அந்த காலத்தில் ஒருவரை ஒருவர் தொடர்பு கொள்வது என்பது மிகவும் அரிதான ஒரு விஷயம். ஆனால் இப்போ இருக்கிற மாதிரி நிறைய தொழில்நுட்பங்கள் அந்த காலத்தில் இல்லை. அப்போ உலக தொடர்புகள் எங்கோ உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் நடக்கிற நிகழ்வு கூட நமக்கு உடனுக்குடன் செய்தியாகவோ ஏதோ ஒரு மூலமாக நமக்கு அந்த ஊடகங்கள் மூலமாக நமக்கு சேர்கிறது. உலக தொடர்பும் அதிகரிச்சது. ஆனால் இது அந்த காலத்தில் இல்லை இல்லையா. நாட்டு நிலை உலக நிலைக்கு ஏற்ப வளர்ந்தாக வேண்டும். அப்போ இப்படிப்பட்ட ஒரு நாட்டு நிலைமை இருக்கும் பொழுது நாமளும் அதற்கு ஏற்றவாறு என்ன பண்ணோம், மாற வேண்டும். நாமளும் அதற்கேற்ற மாதிரி வளர வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். இதற்கு வீட்டு நிலை மாற வேண்டும். வீட்டிற்கோர் புத்தக சாலை என்ற லட்சியம் நாட்டுக்கோர் நல்ல நிலை ஏற்பட செய்ய வேண்டும் என்ற திட்டத்துக்கு அடிப்படை. அப்போ நாட்டு நிலையும் உலக நிலையும் மாறணும் அப்படின்னா எடுத்தோடனே நம்ம நாட்டு நிலைமையோ உலக நிலைமையோ நம்ம மாற்ற முடியாது. முதல்ல எதை மாற்றணும் அப்படின்னா நம்ம வீட்டு நிலையை மாற்ற வேண்டும். அப்போ ஒவ்வொரு வீட்டிற்கும் என்ன வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு, ஒரு புத்தக சாலை வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். மலை கண்டு நதி கண்டு மாநிதி கண்டு அல்ல, ஒரு நாட்டை உலகம் மதிப்பது அந்நாட்டு மக்களின் மனவளத்தை கண்டே அப்படின்னு சொல்கிறார். மாநிலம் மதிக்கும் மனவளம் வேண்டும். அதாவது நம்முடைய தலைமுறையினர் பெற்றிருந்த வசதிகளை விட
நமக்கு அதிக வசதிகள் வந்து இப்போ இருக்குது. ஆனால் என்ன ஆகுது அப்படின்னா எல்லாருமே எப்படி இருக்கிறாங்கன்னா மனவளம் குன்றியவர்களாகவே காணப்படுகின்றனர். எல்லார்ட்டுமே வந்து மனவளம் வந்து குறைந்ததாக இருக்குது. மனவளத்தை அதிகரிக்கவோ பாதுகாக்கவோ நாம் எந்த முயற்சிகளையும் நம்ம எடுக்கலை, எந்த வழிவகைகளையும் நம்ம வந்து செய்யலை. ஒரு நாட்டினை மதிப்பது, உலகம் மதிப்பது அப்படின்னு எதை வைத்து அப்படின்னு பார்த்தோம்னா மலைக்கண்டு, நதிக்கண்டு, மாநிதி கண்டு அல்ல, மக்களின் மனவளத்தை பார்த்து அப்படின்ட்டு அவர் சொல்கிறார். எழுத்தறிவற்றவர் ஏராளம் இந்நாட்டில், இது பெருங்கேடு. கல்வி பெற்றவர்கள் அனைவருக்குமாவது மனவளம் இருக்கிறதா? அவர்களின் வீடுகளாவது நாட்டுக்கு சிறப்பளிக்கும் நற்பண்புகள் செழிக்கும் பண்ணைகளாக, நாட்டுக்கு வலிவும் வனப்பம் தேடித்தரும் கருத்துகள் மலரும் சோலையாக உள்ளனவா என்றால் இல்லை என்று பெருமூச்சுடன் கூறித்தான் ஆக வேண்டும் அப்படின்னு அறிஞர் அண்ணா சொல்கிறார். ஏன்னா நம்முடைய நாட்டில் வந்து படிப்பறிவில்லாத மக்கள் வந்து பெரும்பாலான மக்கள் இருக்கிறாங்க. அதுலேயும் ஒரு சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கல்வி அறிவு பெற்றவர்களாக இருக்கிறாங்க. அப்படி கல்வி அறிவு பெற்றவர்களுக்காவது மனவளம் இருக்கிறதா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக அது இல்லை அப்படின்ட்டு அறிஞர் அண்ணா சொல்கிறார். வீட்டிற்கு ஒரு புத்தக சாலை என்ற லட்சியத்தை நடைமுறை திட்டமாக்கி சற்று சிரமப்பட்டால் நமது நாட்டிலே நிச்சயமாக மனவளத்தை பெற முடியும். நமது முன் சந்ததியார்களுக்கு இருந்ததை விட அதிகமான வசதிகள் நமக்கு உள்ளன. அதாவது ஒரு திட்டத்தை கொண்டு வர சொல்கிறார். என்ன அப்படின்னா ஒவ்வொரு வீட்லேயும் என்ன இருக்கணும், ஒரு புத்தக சாலை இருக்க வேண்டும். குறைந்தபட்ச புத்தகங்களாவது ஒவ்வொரு வீட்லேயும் வந்து இருக்கணும். அதை வந்து ஒரு திட்டமாக கொண்டு வர வேண்டும், அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அந்த மாதிரி நடைமுறைக்கு கொண்டு வரும்பொழுது மக்கள் எல்லாருமே வந்து மன வளர்ச்சி பெற்றவர்களாகவும் இருப்பாங்க அப்படின்றது அறிஞர் அண்ணாவுடைய கருத்து. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த கல்வி கற்பதற்கு வந்து இந்த பாடசாலைக்கு போவாங்க. அது எப்படி இருக்குன்னா குருகுல கல்வி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குருகுல கல்வி அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த கல்வி கற்றுத்தருவார் இல்லையா, யார் கல்வி கற்றுக் கொடுக்குறாங்களோ அவர் தான் வந்து குரு அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வந்து ஒரு ஆசிரமத்தை ஏற்படுத்தி அந்த ஆசிரமத்தில் அவர் தான் வந்து அங்கே வரக்கூடிய மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். அங்கே வரக்கூடிய மாணவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குருவிற்கு தேவையான உதவிகள் செய்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களும் படிப்பாங்க. அப்போ வந்து ஒரு ஆசிரியர் அருகிலே அமர்ந்து அந்த மாணவர்கள் வந்து கல்வி பயிலக்கூடிய ஒரு இடமாக வந்து குருகுல கல்வி முறை அந்த காலத்தில் இருந்தது. இப்போ அந்த மாதிரி கல்வி கற்க மாணவர்களிடையே வந்து எந்த உயர்வு தாழ்வுகளும் இருக்காது. யாராக இருந்தாலும் எல்லாருமே ஒரே மாதிரி தான் வந்து இருப்பாங்க, எந்த பாகுபாடும் இருக்காது. இதில் மொத்தம் 12 ஆண்டுகள் வந்து இவங்க கல்வியை வந்து கற்றுப்பாங்க. அந்த மாதிரி 12 ஆண்டுகள் கற்றுக்கும் போது வீடு, இல்லறம், அரண்மனையிலேருந்து இளவரசர்கள் கூட கல்வி கற்றுக்க வருவாங்க. அப்படி வரும்பொழுது 12 வருடங்கள் வந்து அந்த குருகுலத்தில் இருந்து அவர்கள் கல்வியை கற்றுக்கொள்வார்கள். அந்த மாதிரி கல்வி கற்றுக்கவங்க என்ன சொல்லுவாங்கன்னா பிரம்மச்சாரிகள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதுதான் அறிஞர் அண்ணாவும் சொல்கிறாரு. அவர்களின் காலம் அடவி அப்படின்னா காடு, அடவியில் ஆற்றோரத்தில் பர்ணசாலைக்கு பக்கத்தில் ஆழ மரத்தடியில் சிறுவர்கள் அமர்ந்திருக்க குரு காலை கடன்களை முடித்து கொண்டு வந்து பாடங்களை சொல்லித்தரும் முறை இருந்த காலம். நான் இப்போ சொன்னேன் இல்லையா அந்த குருகுல கல்வி, அது வந்து இந்த மாதிரி முறையில் தான் இருக்கும். ஒரு காட்டுப்பகுதியில் ஒரு ஆற்றோரமாக என்ன பண்ணுவாங்கன்னா பர்ணசாலை அப்படின்னா பாடசாலை, சரியா? இந்த பாடசாலை அப்படின்னா ஆசிரமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு பர்ணசாலையை அமைத்து ஒரு ஆலமரத்தடியில் இந்த மாதிரி சிறுவர்கள்லாம் அமர்ந்திருக்க குரு என்ன பண்ணுவார்னா பாடம் சொல்லி கொடுப்பார். ஏடும் எழுத்தாணியும் இருந்த காலம் இப்போது உள்ளது, உலகை நமது வீட்டுக்கு அழைத்து வந்து காட்டக்கூடிய காலம். அந்த காலத்தில் வந்து என்ன பண்ண ஒரு ஏடு எழுத்தாணி மட்டும்தான் இருக்கும். குரு சொல்கிறத வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஏட்டில் எழுத்தாணி மூலமாக எழுதிப்பாங்க. இது அந்த காலத்தில் இருந்தது. ஆனால் இப்போ இருக்க கல்வி முறையில் பார்த்திங்கன்னா கணினி இருக்குது, திறன்பேசி இருக்குது. இது எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னா இந்த உலகத்தையே வந்து கைக்குள்ளே கொண்டு வர அளவிற்கு கல்வி முறை வந்து இன்று உயர்ந்து காணப்படுகிறது. பாமர மக்கள் பாராளும் காலம் மனவளத்தை அதிகப்படுத்தும் மார்க்கம் முன்பு இருந்ததை விட அதிகமுள்ள காலம். இப்போ அந்த காலத்தில் வந்து நிறைய பேர் வந்து கல்வி அறிவு இல்லாமல் இருந்தாங்க.
ஆனால் இப்போ வந்து ஓரளவாவது மக்கள் வந்து கல்வியறிவு பெற்றவர்களாக இருக்கிறாங்க. அதனால் மனவளமும் என்ன ஆகுது அப்படின்னா அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்கிறார். இதோ நான் பேசுகிறேன், நீங்கள் கேட்கிறீர்கள். இப்போ நம்மளுடைய பாடப்பகுதியில் கூட என்ன இருக்குது, அவர் வானொலியில் பேசுனதான் நம்ம அவர் பேசின உரையை தான் நம்ம பாடப்பகுதியில் கொடுத்துருக்காங்க. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் இப்போ வானொலியில் பேசிகிட்டு இருக்கிறேன், ஆனால் இது வந்து பல பல மைல்கள் வந்து கேட்கிறது, பல ஆயிரம் மக்கள் வந்து கேட்கின்றனர். இது வந்து விஞ்ஞானி கண்டுபிடித்த ஒரு சாதனம். அவர் பேசியது நேரடியாகவே என்ன ஆகுது, எல்லாருக்குமே வந்து அந்த செய்தியானது போய் சேருகிறது. எதன் மூலமாக அப்படின்னு சொன்னால், இந்த விஞ்ஞானிகள் உருவாக்கி தந்த இந்த அறிவியல் சாதனம் மூலமாக அது வந்து எல்லாருக்குமே போய் சேருகிறது அப்படின்னு சொல்கிறார். இந்த மாதிரி ஒரு எந்த அறிவியல் சாதனமே இல்லாத நாட்கள் தான் வந்து நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்த காலம். அப்போல்லாம் வந்து ஒரு அரசன் வந்து செய்தியை சொல்லணும்னா ஒரே ஒரு ஆள் என்ன பண்ணுவேன்னா, எல்லா ஊர்களுக்கும் எல்லா தெருவாக போயிட்டு மக்களுக்கு வந்து இந்த பறையடித்து அரசன் சொன்ன செய்தியை வந்து சொல்லிட்டு வருவோம். இது வந்து அப்போது பறையடித்து முழங்குறது வந்து அப்போது. இப்போ இருக்க மாதிரி அறிவியல் சாதனங்கள் வசதிகள் எதுவுமே அப்போ கிடையாது இல்லையா. ஒரு தெருவாக போயிட்டு சொல்லிட்டு வருவாங்க. ஆனால் இப்போ பாருங்கள், ஒரே இடத்துல உட்காந்துன்னா பல கோடி மக்களுக்கும் அந்த செய்தி வந்து போய் சேரக்கூடிய வகையில் அறிவியல் சாதனங்கள் வந்து வளர்ச்சி அடைந்திருக்குது. இப்போ இவ்வளோ வசதிகள் நம்மக்கிட்ட இருக்குது, ஆனால் ஏன் வந்து மனவளம் வந்து குறைவாக இருக்குது? இதற்கு என்ன காரணம் அப்படின்னா, வீடுகளிலும் சரி மனவளத்தை அதிகரிக்கவோ பாதுகாக்கவோ நாம் எந்த முயற்சிகளையுமே செய்வதில்லை, அதற்காக எந்த வழிகளையும் நாம் மேற்கொள்வதில்லை அப்படின்னு சொல்கிறார். இவ்வளோ தொழில்நுட்பம் இருக்குது, இவ்வளோ அறிவியல் சாதனங்கள் இருக்குது, ஏன் மக்கள் வந்து மன வளர்ச்சி குறைந்தவர்களாகவே இருக்கின்றனர் அப்படின்றது தான் அவர் சொல்கிறார். இப்போ நம்ம எல்லா வீடுகளிலுமே வந்து என்னென்ன பொருள்கள் இருக்கும், மேஜை இருக்கும், நாற்காலி இருக்கும், வீட்டுக்கு தேவையான அழகு சாதன பொருட்கள் இருக்கும், பீரோக்கள், நம்ம துணிமணிகளை அடுக்கி வைக்கக்கூடிய இந்த அலமாரிகள் இருக்கும், இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வெள்ளி பொருள்கள் வச்சுருப்பாங்க, விதவிதமான பன்னீர் செம்புகள் இருக்கும், வட்டில் அப்படின்னா கிண்ணம், வட்டில்னா கிண்ணம், அந்த மாதிரி கிண்ணங்கள் இருக்கும், நிறைய பித்தளை பாத்திரங்கள் இருக்கும், உடைகள் இருக்கும். அது வந்து ஒரு நிறைய உடைகள் வந்து ஒரு கடை அளவுக்கு நம்ம வீட்டில் வந்து அழகாக எல்லாத்தையும் சேமித்து வச்சுருப்போம். அதே மாதிரி மருந்து வகைகள் இருக்கும். அதை வந்து என்ன பண்ணுவோம், ஒரு சின்ன வைத்தியசாலை மாதிரி வீட்டில் எல்லா மருந்துகளையும் வச்சுருப்போம். இந்த மாதிரி நிறைய வசதியுள்ள வீடுகளில் வந்து இது எல்லாமே இருக்கும். ஆனால் இது எல்லாமே இருந்தால் கூட என்ன இருக்காதுன்றார்னா, ஒரு சின்ன புத்தக சாலை கூட அந்த வீட்டில் இருக்காது அப்படின்னு அவர் சொல்கிறார். வீட்டிற்கோர் புத்தக சாலை நிச்சயம் வேண்டும். வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் அலங்கார பொருள்களுக்கும் போக போக்கிய பொருள்களுக்கும் தரப்படும் நிலை மாற புத்தக சாலைக்கு அந்த இடம் தரப்பட வேண்டும். இதில் என்ன கருத்தை அவர் வலியுறுத்துறாரு அப்படின்னா, இவ்வளோ வசதிகள் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் இந்த மாதிரி எல்லா வந்து வசதி வாய்ப்புகள் உள்ள பொருள்கள் எல்லாத்துக்கும் இடம் இருக்கு இல்லையா, அதே மாதிரி வீட்டிற்கோர் புத்தக சாலையும் வேண்டும். புத்தக சாலை வந்து அந்த இடத்துல இருக்கணும் அப்படின்ற கருத்தை வந்து அவர் வலியுறுத்துறார். உணவு உடை அடிப்படை தேவை, அந்த தேவையை பூர்த்தி செய்தானதும் முதலிடம் புத்தக சாலைக்கு தர வேண்டும். நமக்கு உணவும் தேவை, உடையும் தேவை, இது வந்து நமக்கு அடிப்படை தேவைகளில் ஒன்று. ஆனால் அந்த அடிப்படை தேவைகள் வந்து நமக்கு கிடைச்சிருச்சு, பூர்த்தி ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த இடம் எதுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னா புத்தக சாலைக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். வீட்டிற்கோர் புத்தக சாலை அமைக்க வேண்டும். மக்களின் மனத்திலே உலக அறிவு புக வழி செய்ய வேண்டும். அவர்கள் தங்கள் நாட்டை அறிய, உலகை அறிய, ஏடுகள் அறிய, நிபுணத்துவம் தரும் ஏடுகள் கூட அல்ல, அடிப்படை உண்மைகளாவது அறிவிக்கும் நூல்கள் செலவாவது வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ வந்து மக்களோட மனத்தில் வந்து உலக அறிவு, உலகத்தில் என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் தாங்கள் வாழக்கூடிய நாட்டை பற்றி அறிந்து கொள்வதற்கும் என்ன தேவை அப்படின்றனா ஏடுகள், புத்தகங்கள் வந்து தேவை. அது எல்லாமே வந்து அவர்கள் வீட்டிலேயே அது இருக்க வேண்டும். அதை பற்றிய சில நூல்களாவது அவர்கள் வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். வீடுகளிலும் நடைபெறும் விசேஷங்களின் போதும், வெளியூர்கள் சென்று திரும்பும் போதும், பரிசளிப்புகள் நடத்தும் போதும் புத்தகங்கள் வாங்குவது என்று ஒரு பழக்கத்தை கொஞ்சம் வசதியுள்ள வீட்டார் சில காலத்துக்காவது ஏற்படுத்தி கொண்டால் சுலபத்தில் ஒரு சிறு புத்தக சாலை அமைத்து விடலாம்.
இப்போ ஒரு புத்தக சாலை அமைப்பதற்கு வந்து நம்ம ஒரேடியாக போய் நிறைய புத்தகங்களை வாங்கி வீட்டில் அடுக்கி வைக்க வேண்டும் அப்படின்றது கிடையாது. அது எப்படி நடைமுறைப்படுத்தலாம் அப்படின்னு சொன்னோன்னா, ஒரு விசேஷம் நடக்கும் பொழுது அப்போ இனிப்புகள் எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நடக்கும் பொழுது இந்த புத்தகங்களை வந்து பரிசாக கொடுக்கலாம். இல்லை ஒரு சில பேருக்கு வந்து பிறந்த நாள் பரிசாக என்ன பண்ணலாம், மற்ற அத்தியாவசிய பொருட்கள் இல்லாமல் இந்த புத்தகங்களை வந்து பரிசாக கொடுக்கலாம். அவர்களுக்கு தேவையுள்ள புத்தகங்களை பரிசாக கொடுக்கறதன் மூலமாக புத்தகத்தை வாங்கும் பழக்கமும் அதை சேமிக்கும் பழக்கம் வந்து மக்களிடையே உருவாகும் அப்படின்னு சொல்கிறார். எந்த மாதிரி புத்தகங்கள்லாம் நம்ம வீட்டில் இருக்கணும் அப்படின்னா, பூகோள சரித ஏடுகள் இருக்க வேண்டும். அதாவது நம்ம உலகத்தை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய ஏடுகள் இருக்கணும், சரித்திர ஏடுகள் இருக்கணும். நமக்கு உண்மை உலகத்தை காட்ட, நமக்கு ஒழுக்கத்தையும் வாழ்வுக்குமான வழிகளையும் காட்ட வீட்டிற்கோர் திருக்குறள் கட்டாயமாக இருக்க வேண்டும். நம்ம ஒவ்வொருத்தவங்கள வீட்டிலையும் என்ன இருக்கணும் அப்படின்னா, திருக்குறள் புத்தகம் வந்து கட்டாயமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா நமக்கு ஒழுக்கத்தையும் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான வழிகளையும் காட்டக்கூடியது எது அப்படின்னா திருக்குறள் தான். ஏன்னா திருக்குறள் சொல்லப்படாத செய்திகளே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதனால் ஒவ்வொரு வீட்டிலையும் என்ன வேணும் அப்படின்றாருன்னா, இந்த திருக்குறள் புத்தகம் கட்டாயமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். நீங்களும் உங்கள் வீட்டில் திருக்குறள் புத்தகங்கள் வந்து கண்டிப்பாக வச்சுருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு புத்தகம் வாங்கி சேமித்து வச்சுக்கோங்க. நமது தமிழகத்தின் தனிச்சிறப்பு என்று கூறத்தகும் சங்க இலக்கிய சாரத்தை சாமானியரும் அறிந்து வாசிக்கக்கூடிய முறையில் தீட்டப்பட்ட ஏடுகள் இருக்க வேண்டும். அதாவது நம்முடைய தமிழகத்துடைய தனிச்சிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சங்க இலக்கியங்கள் இருக்கு இல்லையா, 8 தொகை நூல்கள் 10 பாட்டு நூல்கள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அந்த 8 தொகை 10 பாட்டு நூல்களை எளிதான முறையில் இருக்கக்கூடிய ஏடுகள் இருக்கும். ரொம்ப வந்து இந்த செய்திகள் வந்து கடினமாக இல்லாமல் எளிமையான முறையில் எல்லாருமே புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் எழுதப்பட்ட இந்த புத்தகங்கள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி புத்தகங்களை வந்து என்ன பண்ணோம், நம்ம வீட்டில் வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். குறைந்தபட்ச மக்கள் முன்னேற்றத்திற்கும் வாழ்க்கை வசதிக்கும் உதவும் விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை பற்றிய முக்கியமான தகவலை தெரிவிக்கும் நூல்கள் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்கும் ஏற்ற நூல்களை நம்ம என்ன பண்ணணும், சேமித்து வைத்திருக்க வேண்டும். அதே மாதிரி விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் குறித்த தகவல்களை தெரிவிக்கும் நூல்கள் இருக்கு இல்லையா, நிறைய எல்லா இடத்துலையும் வந்து அறிவியல் விஞ்ஞானிகள் இருக்காங்க, புதிய புதிய கண்டுபிடிப்புகளை வந்து அவங்க வெளியிடுறாங்க. அந்த மாதிரி அந்த கண்டுபிடிப்புகள்லாம் இருக்கக்கூடிய தகவல்களை தரக்கூடிய நூல்களை வந்து நம்ம என்ன பண்ணணும், வீட்டில் வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் என்னென்ன இருக்கணும் அப்படின்னா, இந்த வாழ்க்கை குறிப்பு ஏடுகள். யாருடைய வாழ்க்கை குறிப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டு விடுதலைக்காக உழைத்த வீரர்களுடைய வாழ்க்கை குறிப்பு, அது மாதிரி தொலை தேசங்களை கண்டவர்கள், வீரர்கள், விவேகிகள் ஆகியோரின் வாழ்க்கை குறிப்பு பற்றிய ஏடுகளை வந்து நம்ம வைத்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். மக்களின் மனமாசுன்னா அறியாமை, இந்த அறியாமையை போக்கிய அவருடைய வாழ்க்கை குறிப்பு. உதாரணமாக தந்தை பெரியார் இருக்கிறாங்க, பாரதியார் இருக்காங்க, பாரதிதாசன் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள மாதிரி அறிஞர்களுடைய நூல்களை வந்து நம்ம என்ன பண்ணோம், வீட்டில் வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். தொலை தேசங்களை கண்டவர்கள், புதிய புதிய தேசங்களை வந்து கண்டுபிடிச்சாங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை குறிப்பை பற்றியும் நம்ம வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். விவேகிகள் அப்படின்னா விவேகமான சிந்தனை உடையவர்கள். விவேகானந்தர் இருக்கார், இந்த மாதிரி நிறைய அறிஞர்களாக இருக்காங்க இல்லையா, அவர்களுடைய பொன்மொழிகளும் வந்து நிறைய நம்மளுக்கு இருக்குது. அந்த மாதிரி அறிஞர்களுடைய வாழ்க்கை குறிப்புகளையும் நீங்கள் என்ன பண்ணணும், வீட்டில் வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். இந்த அடிப்படையில் வீட்டிற்கோர் புத்தக சாலை அமைத்து கொண்டால் நாட்டுக்கு நல்ல நிலை ஏற்படும். இந்த மாதிரி வாழ்க்கை குறிப்பு ஏடுகள், அதுக்கப்புறம் என்னென்ன ஏடுகள் பார்த்தோம் இதுக்கு முன்னாடி, திருக்குறள் புத்தகம், விஞ்ஞான கண்டுபிடிப்பு பற்றிய ஏடுகள், அதுக்கப்புறம் உலகை அறியக்கூடிய ஏடுகள், இந்த மாதிரி எல்லா ஏடுகளும் வந்து நம்ம வீட்டில் வச்சுருந்தோம் அப்படின்னா நாட்டுக்கு வீட்டுக்கும் நல்ல நிலை ஏற்படும். அப்போ நாடும் நல்லா இருக்கணும், வீடும் நல்லா இருக்கணும் அப்படின்னா வீட்டிற்கோர் என்ன வேணும், புத்தக சாலை வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். கேட்டினை நீக்கிட தக்க முறைகளை தரும் ஏடுகள் கொண்டதாக இருக்க வேண்டும் வீட்டிலே அமைக்கும் புத்தக சாலை. நம்ம வீட்டில் வைக்கக்கூடிய இந்த புத்தகங்கள் எல்லாமே வந்து நம்மளோட துன்பத்தை
போக்கக்கூடிய வகையில் அந்த நூல்கள் வந்து இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். இது வந்து பேரறிஞர் அண்ணாவுடைய புகழ்பெற்ற பொன்மொழிகள். இது வந்து நீங்கள் நிறைய இதில் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு, கத்தியை தீட்டாதே உண்டன் புத்தியை தீட்டு, வன்முறை இரு பக்கமும் கூருள்ள கத்தியாகும், எதையும் தாங்கும் இதயம் வேண்டும், சட்டம் ஒரு இருட்டறை அதில் வழக்கறிஞர் வாதம் ஒரு விளக்கு, மக்களின் மதியை கெடுக்கும் ஏடுகள் நமக்கு தேவையில்லை, தமிழரை தட்டி எழுப்பும் தன்மான இலக்கியங்கள் தேவை, தன்னம்பிக்கை ஊட்டி மதிப்பை பெருக்கும் நூல்கள் தேவை, நல்ல வரலாறுகளை படித்தால்தான் இளம் உள்ளத்திலே புது முறுக்கு ஏற்படும், இளைஞர்களுக்கு பகுத்தறிவும் சுய மரியாதையும் தேவை, இளைஞர்கள் உரிமை போர்ப்படையின் ஈட்டி முனைகள், நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும், இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும். இந்த பொன்மொழிகளுடைய பொருள் புரிஞ்சுதுன்னா நீங்கள் வாழ்க்கையில் மேன்மேலும் உயர்வதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து நூலகங்கள். இப்போ வீட்டிற்கு ஒரு புத்தக சாலை வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் புகழ்பெற்ற நூலகங்கள் எது எது இருக்குது அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரியது தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். இது வந்து ஆசியாவிலே பழமையான நூலகம் அப்படின்னு சொன்னால் இது சரஸ்வதி மகால் நூலகம். இங்கே ஏன் அப்படின்னா இங்கே வந்து பழமையான ஓலைச்சுவடிகள் எல்லாமே வந்து இந்த இடத்துல பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் கன்னிமாரா நூலகம். தமிழ் நூல்கள் வந்து அதிகப்படியாக உள்ள நூலகம் எது அப்படின்னா கன்னிமாரா நூலகம். இது வந்து எங்கே இருக்குன்னா சென்னை எழும்பூரில் அமைந்துள்ளது. இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் என்ற பெருமைக்கு உரியது திருவனந்தபுரம் நடுவண் நூலகம். இது வந்து எல்லாருக்கும் உரியது. யார் வேணால் அந்த நூலகத்துக்கு போயிட்டு புத்தகங்களை வந்து எடுத்து படிக்கலாம். அதான் பொது நூலகம் அப்படின்னு சொல்லுவாங்க. கொல்கத்தாவில் 1836ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்டு 1953இல் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட தேசிய நூலகமே இந்தியாவின் மிகப்பெரிய நூலகமாகும். இந்தியாவுடைய மிகப்பெரிய நூலகம் எது அப்படின்னா 1836ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு 1953இல் பொதுமக்களின் பயன்பாட்டு கொண்டு வரப்பட்ட தேசிய நூலகம் தான் வந்து இந்தியாவுடைய மிகப்பெரிய நூலகம். உலகின் மிகப்பெரிய நூலகம் என்ற பெருமையை தாங்கி நிற்பது அமெரிக்காவில் உள்ள லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ். இது எல்லாமே வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சும்மா நூலகம்னா 4 புத்தகங்கள் அடிக்க வைத்திருக்கக்கூடிய இடம் அதுதான் நூலகம் அப்படின்றது பொருள் கிடையாது. இதில் வந்து புகழ்பெற்ற நூலகங்கள் இருக்குது. ஏன் அந்த புகழ்னா அந்த நூலகங்களுக்கே உரிய சிறப்பான விஷயங்களும் இருக்குது. சரியா? இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு குருவினா ஒரு நெடுவினா மட்டும்தான் இருக்குது. நீங்கள் விரும்பி படித்த நூல்கள் யாவை? நீங்கள் வந்து ரொம்ப விருப்பமாக என்ன பண்ணியிருப்பீங்க, நிறைய நூல்கள்லாம் படிச்சிருப்பீங்க இல்லையா? சில பேர் வந்து படிச்சிருப்பீங்க. ஒரு சில நூல்கள் வந்து உங்களுக்கு பிடித்து நீங்கள் படிச்சிருப்பீங்க. அது எந்த நூல்கள் அப்படின்றத நீங்கள் எழுதணும். நெடுவினா பாருங்க. நூலகம் நூல்கள் ஆகியன குறித்து அண்ணாவின் வானொலி உரையில் வெளிப்படுகின்ற கருத்துக்கள். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த கருத்துக்கள் எல்லாத்தையும் வந்து நீங்கள் கட்டுரை வடிவில் தொகுத்து நீங்கள் எழுதணும். சரியா? அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி.